எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க, இப்பதான் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இல்ல நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீல் ப்ரெப் பண்ணுறது பற்றின ஒரு 10 ஸ்டெப்ஸ் தாங்க. மீல் பிளானிங்லேருந்து மீல் ப்ரெப் வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். கூடவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து மீல் ப்ரெப் பண்ணுறீங்க இல்லை மீல் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். யாருக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட இஷ்டம் இந்த வீக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்றைக்கு இந்த மீல் ப்ரெப் பண்ணுறதெல்லாம் டைம் இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து க்ராசரி ஷாப்பிங், மீல் பிளான், மீல் ப்ரெப் எல்லாமே பண்ணிவிடுவேன். ஸோ இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இன்வென்ட்ரி லிஸ்ட்டை எடுத்துக்கிறது. அதாவது ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நோட்டில் எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். நான் வந்து ஒரு 3 பேஸ்கெட் வச்சுருக்கேன் க்ராசரிஸ் வைக்கிறதுக்கு. அந்த 3 பேஸ்கெட்டில் என்னென்ன இருக்குங்கிறது எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் செக் பண்ணிக்குவேன் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைங்கிறது. இல்லை அப்படிங்கிறத நான் வந்து அடித்து விட்டுருவேன். ஸோ அடித்து விட்டுட்டா அது வந்து நான் வாங்கணும் அப்படிங்கிறத எனக்கு ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா கடைக்கு போகும்போது இந்த நோட் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்களா. ஸோ ஃபோனில் நீங்கள் இதை ஃபோட்டோவாவோ இல்லை நோட் பேட்னு சொல்லிட்டு இருக்கும் ஃபோனில், அந்த ஃபோனில் வந்து நீங்கள் நோட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் எல்லாமே செக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ என்ன வேணும் க்ராசரிஸ் ஷாப்பிங்க்கு லிஸ்ட்டு அப்படிங்கிறத நான் ஃபோனில் தான் நோட் பண்ணிக்குவேன். இங்கே வந்து என்னென்ன இருக்குது ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்து வச்சுக்குவோம். இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம திருப்பி இருக்கிற ஐட்டம்ஸையே வந்து இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாங்கிட்டு இருப்போம். உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம எடுத்து பார்க்கவே டைம் இருக்காது. ஸோ இது பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா க்ராசரி ஷாப்பிங். எப்போவுமே வந்து க்ராசரி ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு போகிறதா பெட்டர். லிஸ்ட் இல்லாமல் போனீங்கன்னா தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு தான். இப்போ வந்து கொரோனா வைரஸ் டைம் அப்படிங்கிறதுனால நான் பெருசாக வந்து வெளியே போய் க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறதில்ல. ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணிட்டுருக்கேன். ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்னென்னா கொஞ்சம் லைட்டாக விலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் பஸ்ஸுக்கு செலவு பண்ணி இல்லை கேபுக்கு செலவு பண்ணி போயிட்டு வர டைமு, அலைச்சல் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் பெட்டராக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் வெயிட்டெல்லாம் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸு இல்லை ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆன்லைன் ஆர்டரிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எந்த ப்ரமோஷனுக்காகவும் இது சொல்லலை, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ நான் ஆன்லைனில் க்ராசரி ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் போகிறீங்க இல்லை ஆஃப்லைனில் கடைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் அடுத்த டிப் என்னென்னா பல்காக வாங்கிக்கோங்க. பல்காக அரிசி, பருப்பு, பாஸ்தா, ஓட்ஸ் இதெல்லாம் வாங்கி வைக்கும்போது நமக்கு அடிக்கடி போகும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸில் திருப்பி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறது பெட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நான் கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் தனித்தனி கடைங்கள்லேருந்து வாங்கியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட் டாக்லேருந்து வாங்கியிருக்கேன் ப்ரெட்டு. 1 வீக் ஃபுல்லாக நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன் மோஸ்ட்லி. ஸோ அதனால் நான் ப்ரெட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ரெட்டை நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் வீக்குக்காக யூஸ் பண்ணிக்குவேன். இல்லைன்னா வந்து அது சீக்கிரம் கெட்டுரும். அதனால தான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா மீல் பிளான் ரொம்ப 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 முக்கியங்க. இல்லைன்னா நம்ம வந்து டெய்லியும் காலைல எழுந்திரிச்சு என்ன பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது, லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஆகிடும். மீல் பிளான் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் வந்து மீல் பிளான் போடுறோம் எழுதுகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே வேணாலும் எழுதி வைக்கலாங்க. ஃபோனில் கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து முன்னாடியே கண்ணு முன்னாடி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் அடிக்கடி நான் வந்து செக் பண்ணிக்குவேன். இன்றைக்கி பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுமா இல்லை கட் பண்ணி வச்சுருக்கேனா அப்படின்ட்டு. ஒரு வேளை பொருள் இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நான் எடுத்து கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு போர்டில் வந்து எழுதி வச்சுக்குவேன். இதை எழுதி நான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் ஒட்ட வச்சுருவேன். அப்போது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் சின்ன பேப்பரில் கூட எழுதி நீங்கள் ஃப்ரிட்ஜில் மேக்னெட் வச்சு ஒட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வீக்லி மீல் பிளான் வந்து போட்டுட்ருக்கேன்.
யூசுவலாக வந்து நாங்கள் டியூஸ்டேஸ் வந்து ஃபாஸ்டிங். ஸோ டியூஸ்டேஸ் மட்டும் என்னோடதில் காலியாக இருக்கும். ஈவினிங் தான் சாப்பிடுவோம். ஸோ மற்ற நாளுக்கு மட்டும் நான் எல்லாமே போடுறேன். என்னோடது ரொம்ப சிம்பிளான மெனுவாக தான் இருக்கும் மீல் பிளான் எல்லாம் வந்து. ஏன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு 2 hours ஆகுது 10K வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அந்த 2 hours வந்து மிச்சம் பண்ணுறது எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா வந்து அவசர அவசரமாக சமையலும் செஞ்சுட்டு வாக்கிங்கும் போயிட்டு ரொம்ப ஹரிபரியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மீல் பிளான்லாம் எழுதி வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் இப்படி ஒட்ட வச்சுறேன். ஏன்னா இதில் பின்னாடி வந்து மேக்னெட் இருக்குது, அதனால் அது பின்னாடி ஒட்ட வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம மீல் ப்ரெப்போட ஹேக்ஸ் பார்க்கலாம். அதாவது மீல் ப்ரெப்னா என்னென்னா, முன்னாடியே வந்து நம்ம கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறது. ஃபுல்லாக சமையலை பண்ணி வைக்கிறது கிடையாது ஃப்ரிட்ஜில். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு அதில் என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, 4th ஸ்டெப்பு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து எதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணணும். நான் வந்து இது எடுக்கலை, ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பேன். இது எதுக்கு அப்படின்னா, நான் ஸ்மூதிஸ் போடுவேன் அதனால. அப்புறம் வந்து பனானா வந்து கொஞ்சம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஃப்ரீஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஓட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஓட்ஸ்குள்ளே மிக்ஸ் பண்ணுறதுக்காக. முழுசாக வச்சுருக்கிறது வந்து நான் ஸ்மூதி போடுறதுக்காக. ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவகேடோ வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பம்ப்கின், பைனாப்பிள் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கோகோனட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது தேங்காய் வந்து துருவி வைக்கிறது முன்னாடியே வைக்கும்போது ஃப்ரீசரில் வைக்கிறது பெட்டர். ஏன்னா நான் அடிக்கடி தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ எடுத்துக்கிறதுக்கு இது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ப்ளூபெர்ரிஸ் இது கடையில் வாங்கினது பேக்கெட்டோடவே அப்படியே நான் வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸு இது வந்து நம்மளும் பண்ணலாம், இல்லாட்டி கடையில் வாங்கியும் வச்சுக்கலாம். இது நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்மூதிஸ் வந்து டக்குன்னு காலைல எடுத்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் போதும். அடுத்தது ஸ்டெப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன்ஸ். அதாவது நம்ம வந்து கீரை வகைகள்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். இது வந்து எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்கிட்ட கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். அதனால பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் பேப்பர் கீழேயும் சரி மேலேயும் சரி டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா, அப்புறம் கீரை எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ போட்டு வச்சு இதை பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 month கிட்ட எனக்கு கருவேப்பிலை எதுவுமே ஆகாமல் இருந்திருக்கு. கொத்தமல்லி புதினாலாம் வந்து 1 month வரைக்கும் வராது. பட் 10 days வரைக்கும் நல்லாவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த அழுகிறதோ இல்லை வாடுறதோ இல்லாமல் நல்லா இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். கீழே மட்டும் போட்டால் பத்தாதுங்க, மேலேயும் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போடணும். அப்போ தான் வந்து அந்த மாய்ஸ்சர் உள்ளே இறங்காமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் பேபி ஸ்பினாச் வாங்கியிருக்கேன். அந்த பேபி ஸ்பினாச் வந்து பிச்சிட்ருக்கேன். எப்போவுமே வந்து நான் பேபி ஸ்பினாச் வாங்கினேன்னா நான் ஒரே இதில் யூஸ் பண்ண மாட்டேன், 2 டைமாக யூஸ் பண்ணுவேன். இந்த கீரை வகைகள் மட்டும் நான் வந்து உடனே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வைப்பேன். இல்லை கொஞ்சம் நாள் கழித்து யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 நாள் கழித்து தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்படத்தில் நான் போட்டு வைப்பேன். இதில் போட்டு வச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 week 10 days வரைக்கும் இன்னும் பெட்டராக இருக்கும். கீரையெல்லாம் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட பெருசாக நிறைய இல்லாததுனால நான் பிளாஸ்டிக்கில் போட வேண்டியிருக்கு. ஸோ டக்குன்னு சீக்கிரம் யூஸ் பண்ணி முடிக்கிறத மட்டும் நான் பிளாஸ்டிக்கில் போட்டு வைப்பேன். இதுவும் வந்து மேலேயும் கீழேயும் நான் வந்து பேப்பர் டவல்ஸ் யூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு தண்ணி உள்ளே போகாமல் ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது ஸ்பினாச் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு டைம் சப்பாத்திக்கு இந்த மாதிரி உள்ளே அரைச்சி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி கீரை குழம்பு வைப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சோன்னா. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக பேக் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ரெட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து நான் ப்ரெட்டு வெளியில் வைக்க மாட்டேன். ஏன்னா இங்கே வாங்குகிற ப்ரெட்லாம் ஃப்ரெஷ் ப்ரெட்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே சீக்கிரம் யூஸ் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் அந்த டேட் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அந்த டேட் முடிகிற டைமில் எடுத்து ஃப்ரீசரில் போட்டுருவேன்.
ஸோ அடுத்து ஸ்டெப் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நான் இந்த டைமு சாலட்ஸ் நிறையா சாப்பிடணும். ஏன்னா நான் டயட்டில் இருக்கேன். அதனால மத்தியானம் மோஸ்ட்லி சாலட்ஸ் இல்லை ரேப்பு அந்த மாதிரி தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நான் கட் பண்ணி வைக்கிறேன். இல்லாட்டி டெய்லியும் உட்காந்து கட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப டைம் ஆகும். சின்ன சின்னதாக கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பிள் கேபேஜ் எடுத்துக்கிறேன். எப்பவுமே வந்து கேபேஜாக இருக்கட்டும், பர்பிள் கேபேஜாக இருக்கட்டும், நீங்கள் கத்தியில் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் வச்சு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக ரொம்ப நல்லா இருக்கும். டக்குன்னு வேகவும் செய்யும். நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கிளாஸில் போடும்போது கேபேஜ்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த கேபேஜ் பர்பிள் கேபேஜ் வச்சு ஸ்நாக்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம டயட்டில் இருக்கும்போது நிறைய டைம் கிரேவிங்ஸ் வரும். ஸோ அந்த டைம்லலாம் நான் இந்த மாதிரி வடை மாதிரி ஏதாவது பண்ணிக்குவேன். ரொம்ப மோசமானதும் கிடையாது, கொஞ்சம் ஹெல்தி தான். ஏன்னா உள்ள நம்ம பர்பிள் கேபேஜ்லாம் ஆட் பண்ணுறதுனால. அப்புறம் நான் பேக் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து கேப்சிகம், கேரட் இதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் வெளியில் வந்து ஒரு டைம் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணுறது பெட்டர். அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் கழுவி யூஸ் பண்ணுறது மச் பெட்டர். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் நான் 2 டைப் ஆஃப் இதாக கட் பண்ணியிருக்கேன். பெருசாக வந்து எதுக்குன்னா சாம்பாருக்கு இல்லை குழம்புக்கு வைக்கிறதுக்கு, சின்னதாக வந்து சாலட்ஸ்க்கு இல்லை ராப்க்கெல்லாம் வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து பேப்பர் போடணுன்னு அவசியம் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. அப்புறம் 2-3 நாள் மேலே நான் வச்சுருக்க மாட்டேன். ஸோ இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெயின்ஸை வந்து சோக் பண்ணி ப்ரீ குக் பண்ணுறது. அதாவது நிறைய வந்து நான் லென்டில்ஸ் சாப்பிடுவேன். இந்த மாதிரி லென்டில்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து அதையே குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அடிக்கடி நீங்கள் எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சு உள்ளே எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில். அதை தான் காட்டுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு சில டைம்ஸ் மறந்துடுவேன் நைட் பண்ணுறதுக்கு, ஊற வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முன்னாடியே பண்ணி வச்சுட்டு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை கூட்ஸ் எல்லாம் வந்து ரீஃபில் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு சில டைம்ஸ் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் தான் தீர்ந்துருக்கும், அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருப்போம். பலசரக்கு சாமான்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ அது வந்து உங்களுக்கு எதெல்லாம் தீர்ந்துருக்கோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் என்னைக்கு மீல் பிளான் பண்ணுறீங்களோ அந்த மீல் ப்ரெப் டைமில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டென்ஷன் கம்மி. இல்லைன்னா திடீர்னு வந்து தீர்ந்துருக்கும், அதை நம்ம பார்க்காம விட்டுருப்போம். அப்புறம் அதை எடுத்து வந்து தேடிட்டுருப்போம், எங்கே கொண்டு வந்து வச்சோம் வாங்கிட்டு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அவசரத்துக்கு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஜீரகம், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் பருப்பு, இது 3 மட்டும் தீந்துருச்சு. ஸோ இது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வாங்கி நான் முன்னாடியே ரீஃபில் பண்ணி வச்சிட்றேன். இப்போ பண்ணும்போது டக்குன்னு எடுத்து அடுத்த வாட்டி சமைக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 9th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்புங்க. குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் இது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஸ்நாக்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது, வெளியில் போய் அன்ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு வீட்டில் முன்னாடியே நீங்கள் ஹெல்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கிரெயின்ஸ் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து நாங்கள் மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோம். ஏதாவது ரொம்ப தேவை அப்படின்னா தான் சாப்பிடுவோம். லைட்டாக வந்து இப்போது வாக்கிங் போகிறதுனால நாங்கள் ஈவினிங் தான் வாக்கிங் போகிறோம். அப்போ கொஞ்சம் பசிக்காமல் இருக்கணும், கிடினஸ் வரும் எனக்கு அடிக்கடி, கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா. அதனால வந்து வாக்கிங் போகும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் ரஸ்க் வாங்கி வச்சுருக்கேன். இது அவ்வளோ ஹெல்தி கிடையாது, பட் ஸ்டில் வந்து நாங்கள் ரொம்ப நிறையா சாப்பிடாததுனால எங்களுக்கு இது ஓகே தான். பட் கிட்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்தி ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சிடலாம். எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்க சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கும் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறக்கு ஈஸியாக இருக்கும். காலைல எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல். அப்புறம் ப்ரெட்டு மிச்சம் இருக்குன்னா ப்ரெட்டு மேலே இந்த மாதிரி கிரேவி ஏதாவது மிச்சம் இருக்குன்னா இதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது பேர் ப்ருஷீட்டான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அடுத்து 10th லாஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறது, இல்லை சப்பாத்தி மாவு பெனஞ்சு வைக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கிரைண்டர் இல்லை, அதனால நான் மாவு வந்து கடையில் தான் வாங்கணும். ஸோ எப்போ கடையில் வாங்கினாலும் நான் 1 இல்லை 2 பேக்கெட் இந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். அதே மாதிரி தான் சப்பாத்திக்கு மாவும் நீங்கள் முன்னாடியே பெனஞ்சு வச்சிடலாம். பட் 1 நாள் 2 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அது நல்லா இருக்காது, ஹெல்த்தியும் கிடையாது. நான் வந்து எப்போவுமே ஃப்ரோசன் தான் வாங்குவேன். தனியாக மாவும் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா நான் மெதுவாக அந்த மாதிரி பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பினாச்செல்லாம் போட்டு பண்ணேன் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணுன்னா நான் பண்ணுவேன். பட் வந்து மத்தியானம் ரேப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சப்பாத்தி ஃப்ரோசன் வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணுறது தான் ஈஸி. அதே மாதிரி சிக்கன்லாம் ஃப்ரோசன் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு அது முன்னாடி நான் ஸ்டோர் பண்ணது இருக்குது. ஸோ பன்னீர், அதே மாதிரி வந்து இது வந்து மட்டனு மின்ஸ்டு. ஸோ இதெல்லாம் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் ரெடிமேடாக, நமக்கு வந்து எப்போ வேணுமோ அப்போ டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு. ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டிப் 5 என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீல்ஸை வந்து சிம்பிளிஃபைடாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சாண்ட்விச்சு, தோசை, இட்லி, ஓட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. காலைல எழுந்திரிச்சு நமக்கு ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி மற்ற மீல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன தான் ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, டைமுங்கிறதே எல்லாத்துக்கும் ஒரே டைம் தாங்க. நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு டைம் மிச்சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கடைசி டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் எல்லாம் முன்னாடியே வேக வச்சு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு தேவையான எக்ஸ் எல்லாம் முன்னாடியே வேக வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து குழந்தைங்களுக்கு எக்கு கொடுக்குறதுக்கு லைட்டாக ஸ்டீம் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.